மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. சார் கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் ப்ரொஃபஸர். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். அரசியல் களத்திலும் பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி எங்கே இருக்குன்னே தெரியல. தேடி பார்க்குறோம். ரொம்ப அந்த பழைய சத்தமெல்லாம் கேட்கவே இல்லையே பிஜேபியில். பிறகு என்ன கூப்பிட்டுருக்கீங்க? தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லைன்னா பிறகு என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறீங்க? சென்னையில் நீங்கள் தென்பட்டதுனால நீங்கள் ஆம் ஆத்மியை கூப்பிட்டு எனக்காக இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி இல்லை. கரப்பாம்பூச்சி கட்சியை கூப்பிட்டு எனக்காக இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்களா? இல்லை. தமிழ்நாட்டில் கரப்பாம்பூச்சி இல்லை, கட்சி இல்லை. கரப்பாம்பூச்சி நிறையா இருக்குது. இருக்கிறதுனால, அதுவும் டாமினண்ட்டாக இருக்கிறதுனால தான் நீங்களாம் இன்டர்வியூ கூப்பிட்றீங்க, கேள்வியாக நினைக்கிறீங்க. அதனால முதல் கேள்வியே தப்பாக இருக்கே. இன்டர்வியூ கூப்பிட்டதுனால அந்த கேள்வியே இதாகிடுச்சா? ஆனால் எங்கே ரொம்ப அந்த பழைய வேகமே இல்லையே பிஜேபி கிட்ட. தேர்தல் முடிஞ்சிருக்கல சார். எல்லா கட்சியுமே தேர்தலுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த போலீஸ் வேலைக்கு, ஆர்மிக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கெல்லாம் எங்கள் ஊரில் கிராமத்தில் இளைஞர்கள் போவாங்க. அது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு 6 மாதம் முன்னால் வரைக்கும் பெரிய எக்ஸசைஸு, டெய்லி மட்டன், சிக்கன், முட்டை எல்லாம் சாப்பிட்டு அப்படி உடம்பு ஃபிட்னஸுக்காக எல்லாம் ரெடி பண்ணுவான். புரியுதுங்களா? அந்த மாதிரி பரீட்சைக்கு பசங்க படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் மார்ச் ஏப்ரலில் வருதுன்னா செப்டம்பர்லேயே படிக்க ஆரம்பிச்சிருவான். ராத்திரி பகலாக முடிச்சிருந்து படிப்பான். எப்படி எக்ஸாம் முடிஞ்சோடனே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வரும். அது மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. ஃபெயில் ஆகிட்டீங்க. அதாவது தேர்தல் முடிஞ்சிட்டாலே இல்லை, அதுதான் தேர்தல் முடிஞ்சிட்டாலே எல்லா கட்சிகளுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய வேகம், தலைவர்கள் சுற்றுப்பயணம், இது எல்லாமே ரீஷெட்யூல் ஆகும். அந்த நேரத்தில் கட்சிகள் என்ன செய்யும்னா, பிஜேபி மாதிரி கட்சிகள் உள்ளார்ந்த பணிகளை செய்வோம். ஆர்கனைசேஷன் ஒர்க்குக்கு அதுதான் எங்களுக்கு டைம். போன தடவை பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடத்தணும் 1 வருஷம். பெருசாக பப்ளிக் மீட்டிங், ஆர்ப்பாட்டம், போராட்டம்லாம் இருக்காது. முழுக்க மெம்பர்ஷிப் என்ரோல்மெண்ட் தான். அது மாதிரி இப்போ போன தடவை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட உறுப்பினர் சேர்க்கை எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாச்சு. இந்த தடவை தேர்தல் முடிஞ்சோடனே எங்களுக்கு பயிற்சி முகாம்ன்றது பிஜேபியில் 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை நேஷனல் ஆரம்பித்து கீழே கிளை வரைக்கும் ட்ரைனிங் கேம்ப்ஸ் நடத்துறது எங்களுக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டாகவே பண்ணுறோம். ட்ரைனிங்க்குன்னு தனி டிபார்ட்மெண்ட், ட்ரைனிங்க்குன்னு தனியாக நேஷனல் ஆஃபீஸ் பேரர், ட்ரைனிங்க்குன்னே முழுக்க ஷெட்யூல், மாடியூல், பிளான் எல்லாம் இருக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான். இப்போ முழுக்க பார்ட்டி அதை நோக்கி போயிட்டுருக்கு. மற்ற வேலைகள் ரொட்டீன் ஒர்க்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒன்றும் அந்த ஆக்டிவிட்டி தெரியல. அண்ணாமலைக்கு பின்னு பாஜக பொலிவிழந்து கிடக்கிறது மாதிரி தெரியுது. அண்ணாமலைக்கு முன், அண்ணாமலைக்கு பின்னு தமிழக பிஜேபியோட அரசியலை பிரிக்காதீங்க. இப்போ அண்ணாமலை மட்டும் இல்லை, எந்த ஒரு தனி தலைவரையும் குறிப்பிட்டு அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால், இந்திய அரசியலில் பாரதிய ஜனசங்கம் வருவதற்கு முன், ஜனசங்கம் என்ற கட்சி வந்ததற்கு பின் வேணால் இந்திய அரசியலை பிரிக்கலாமே தவிர, அதற்கு முன்னால் வேறு தலைவர்களை பற்றி சொல்ல முடியாது. இந்திய கவர்னன்ஸ், இந்திய அரசாட்சியில் மோடி அவர்கள் வருகைக்கு முன், மோடி அவர்கள் வருகைக்கு பின்னு இந்தியன் கவர்னன்ஸை பிரிக்கலாமே தவிர, நீங்கள் அப்படிலாம் மற்ற எந்த நபரையும், எந்த தலைவரையும் வச்சு நீங்கள் அரசியலை கணிச்சு கூற முடியாது. இல்லை, விஜயால கூட வந்துட முடியுது. திமுக வேண்டாம். தமிழ்நாட்டு அரசியலில் வர முடியும். தமிழ்நாட்டு அரசியலையும் ஆந்திர அரசியலும், அங்கே அரசியலும் சினிமாவும் பின்னி பிணைந்தவை. இந்தியாவிலேயே இந்த 2 மாநிலங்கள் தான் சினிமா வேற, அரசியல் வேற என்று மக்கள் தரம் பிரித்து பார்ப்பதில்லை. அது சரியா தவறான்ற முடிவுக்கு நான் போகல. ஏன்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. ரைட். நான் கேக்குறேன், தமிழ்நாட்டு அரசியல்ல பிஜேபியால ஏன் வரவே முடியறது இல்ல? அதான் சார், இந்த தடவை அது விஜய், இந்த தடவை இல்ல, எந்த தடவையும் வர முடியலையே. அதனால உங்களால எந்திரிக்க முடியலையே, பேச முடியலையே, நீங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க. அதனால என்ன? அதான் இங்க நம்ம மேலும் நம்ம திமுகவே பின்னுக்கு தள்ளப்பட்டு சொல்லிடுறேன். திமுகவே 58 வருஷமா மாறி தமிழ்நாட்டுல அதிகாரத்துல இருந்தவங்க அவங்களே பின்னாடி போயிட்டாங்க. நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்கன்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் கற்பனையே செய்து பார்க்க முடியாத மேற்கு வங்காளத்துல ஜெயிச்சிருக்கோம்னு சொல்றேன். கற்பனையே செய்ய முடியாத வடகிழக்கு மாநிலங்கள்ல ஜெயிச்சிருக்கோம்னு சொல்றேன். சரி, பஞ்சாப்ல அடுத்த ஆம் ஆத்மி ஆட்சி வராது, பிஜேபி ஆட்சி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உருவாயிட்டு இருக்குன்னு சொல்றேன். தெலுங்கானால வரப்போகுதுன்னு சொல்றேன். தமிழ்நாட்டிலையும் வரும். தமிழ்நாட்டுல கற்பனையே செய்ய முடியாது போல தெரியும். கிரிக்கெட் வீரர், ஒரு கிரிக்கெட் கற்பனையே செய்ய முடியாது போல தெரியும். உங்க ஆசை, உங்க ஆசையை என் மேல திணிக்காதீங்க. நாங்கள் வருவோம் சொல்லணும். தாமதம் ஆகிறதே தவிர இது தவிர்க்க முடியாது. 100% தவிர்க்க முடியாது. பிஜேபி தமிழகத்தை ஆளப்போவது நிச்சயம். அப்பாவை காணோம்னு முதலமைச்சர் அங்கே சொல்கிறாரு.
உங்களுக்கு கோவம் வருது, உங்க தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் எங்களுக்கு அதில் ஒன்றும் கோவம் இல்லையா? நேற்றுக்கு அவரு ஒரு சர்ச்சை பேச்சா அவர் பேசுறாரு, அது தேவையா? திமுக மேல திடீர்னு என்ன கரிசனம்? திமுக உங்களுக்கு எதிரி, ஆனாலும் ஒரு கரிசனம் திடீர்னு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு கரிசனம் இருக்குது. இதை பற்றி நயினார் அவர்களே அவர் தெளிவாக விளக்கமும் கொடுத்துட்டார். இது இன்டென்ஷனல் கிடையாது, இது தப்பாக பல பேர் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டார். தலைவரே சொன்னதுக்கப்புறம் அதில் விவாதம் வைக்க நான் விரும்பல. ஆனால் நான் வேறு ஒரு கோணத்தில் இதை சொல்ல விரும்புகிறேன். எங்கள் மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவரோட க்ளோஸாக பழகி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஜென்டில்மேன் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அவ்வளவு சாஃப்ட் நேச்சர், யாரையும் குறை சொல்லாமல், யாரையும் குற்றம் சொல்லாமல், கடிந்து பேசாத, கட்சி நிர்வாகிகள்லாம் அரவணைத்து செல்கிற ஒரு தலைவர். அவரே பதவி ஏற்கும்போது சொன்னார், நான் புயல் மாதிரி இல்லை, நான் தெண்டல் மாதிரியான ஒரு தலைமை தான் கொடுப்பேன் அப்படின்றது அவர் முதல் நாள் பதவியேற்ற அன்னைக்கு அதை பதிவு செஞ்சு இருக்கிறார். ஒரு ஜென்டில்மேன், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எல்லா கட்சி தலைவர்களோடும் அவருக்கு நல்ல அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, எல்லாருடைய மரியாதையும் பெற்றிருக்கிறார். தமிழன் தலைநிமிர யாத்திரை ஒன்று நடத்தினார்ல, அதில் நான் பார்த்துருக்கேன். அவர் அந்த யாத்திரை போகிற இடங்கள்ல எல்லா கட்சிக்காரங்களும் அவங்களை பார்க்க வருவாங்க. அந்த கீழ்மட்டத்தில் உள்ளவங்க திமுக காரங்களே பார்க்க வருவாங்க, காங்கிரஸ்காரங்க பார்க்க வருவாங்க, பண்ணையார்னு கூப்பிடுவாங்க அவர் உரிமையாக. அதனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர். இந்த மாதிரி திமுகவினுடைய மூன்றாம் தர பேச்சாளர்கள் மாதிரி பேசுகிற பேச்சாளர் இல்லை. இப்போது முதலமைச்சருடைய தாயாரை பற்றி விமர்சனம் பண்ணிட்டார்னு ஒரு சர்ச்சை இதை வச்சுக்கிட்டு டெவலப் ஆகுது. அந்த ஸ்பீச்சில் அவர் யாருடைய பெயரையும் குறிப்பிடலை, யாரை பற்றியும் பேசலை. இப்படி ஒரு ஆட்சி இருக்குது அப்படின்னு தான் சொன்னாரே தவிர குறிப்பிட்டு பேசவில்லை. ஆனாலும் அதை பற்றி அவரே விளக்கம் கொடுத்துருக்கிறார். இது மிஸ்இன்டர்பிரட்டடு. நான் தாய்மையை மதிக்கிறேன், தாய்நாட்டை மதிக்கிறேன், தாய்மொழியை மதிக்கிறேன், தாயை மதிக்கிற பண்பு இருக்குன்னு அவரே சொல்லினதுக்கப்புறம் அந்த விஷயத்தை விட்டுறணும். நான் போட்டு எதிர்கேள்வி வைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களது தாயாரை பற்றி திமுகவில் மிக முக்கிய அரசியல்வாதி என்ன பேசினார்? எடப்பாடியார் அதை ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசி கண்ணீர் விட்டு அழுதார், எங்கள் அம்மாவை பற்றியெல்லாம் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் யாரும் அதெல்லாம் கண்டிக்கலையே? கேள்வி கேட்டிருக்கோம். யார் எத்தனை அரசியல் தலைவர் கண்டிச்சிங்க? இன்றைக்கி நரேந்திர மோடி மாண்புமிகு பிரதமருடைய தாயாரை பற்றி டெல்லியில் நடந்த போராட்டத்தில், கரப்பாம்பூச்சி போராட்டத்தில் என்ன கொச்சையா, என்ன ஆபாசமா. இன்றைக்கி அந்த அம்மையார் உயிரோடு வந்தாங்கன்னா அவங்க 105 வயசாயிருக்கும். அவங்க இறந்தே 5-6 வருஷம் ஆச்சு. அவங்கள பற்றி பேசினாங்க. அதெல்லாம் சுலபமாக கடந்து போகிறீங்க. எடப்பாடியோட தாயாரை பற்றி பேசினா கடந்து போகிறீங்க. மோடியுடைய தாயாரை பற்றி பேசுனதுக்கு இந்தியாவில் எந்த கட்சி தலைவர் ரியாக்ட் பண்ணார்? ஏப்பா நீங்கள் கரப்பாம்பூச்சி போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள், அது அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. பிரதமருடைய தாயாரை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு ராகுல் காந்தி பேசினாரா? அண்ணாமலை பேசினாரா? விஜய் பேசினாரா? பிரதமரே கூட அதை கடந்து போயிட்டார். அப்போ இந்த மாதிரி அரசியல் போராட்ட களத்துல யாரோ ஒருத்தர் பேசுறது, இதற்கெல்லாம் பேசினாங்களா? யாரோ மாநில தலைவர், பிஜேபியுடைய மாநில தலைவர் பேசியது யாரோ ஒருத்தரா விடுங்க சார். அண்ணாமலையின் கோபம் நியாயமான கோபம். அதை கண்டிக்காது யாருன்னு கேக்குறேன். அதை கண்டிக்காத அரசியல் தரம் ராகுல் காந்தி கரப்பாம்பூச்சி கட்சிக்காரங்களை பார்த்து இந்த மாதிரி பேச்சை உங்க கட்சியில் அலோவ் பண்ணாதீங்க, மோடியை அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க, அவதூறு பேசாதீங்க, அவங்க தாயாரை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணாதீங்க சார். நாங்கள் இன்னும் கூட அன்னை இந்திரா காந்தி தான் சொல்கிறோம். நான் மேடைக்கு மேடை எல்லா இடத்துலையும் ஜெயலலிதா அம்மையார் மேலே 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. ஆனாலும் ஜெயலலிதா அம்மையார் தான் சொல்லுவேன், இந்திரா காந்தி அம்மையார் தான் சொல்லுவேன், சோனியா காந்தி அம்மையார் தான் சொல்லுவேன். ஒரு வார்த்தை குறைச்சி நாங்கள் பேசுகிறதே இல்லையா? ஆனால் இதே இது பிஜேபி காரனுக்குன்னு வரும்போது எல்லா கட்சியும் மௌனம், கள்ள மௌனம் காக்குறது என்ன அர்த்தம்? ஏன் மோடியின் தாயாரை பற்றி பேசுகிறப்ப யாருமே கொதிச்சு எழலை? தமிழ்நாட்டு எல்லாம் யாருமே ஏற்க மாட்டாங்க. முதல்ல ஏன் கொதிச்சு எழலை? இன்னைக்கு நயினார் பேசணும்னு ஏன்னா பிஜேபி காரர் பேசிட்டார், அதனால கொதிச்சு எழுறீங்க. இல்லங்க, உங்களோட வரைக்கும் ஏன் கோவம் வருது? அரசியல் ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்து போகுது? மோடியின் தாயாரை பற்றி பேசுறப்ப அண்ணாமலைக்கு ஏன் கோவம் வரல? இந்த கோபம் நியாயமானதா இருந்தா அங்கேயும் அந்த கோபம் வந்திருக்கணும்ல. அவரும் ஒரு மோடி ஃபாலோவர் தான், இப்பவுமே அவர் ஒரு மோடி ஃபாலோவர். வரட்டும் சார், பேசுனவங்க யாராவும் இருக்கட்டும், டெல்லியில கோபம் வந்திருக்கணும்ல, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஒரு பதிவு வந்திருக்கணும்ல, பேச்சு வந்திருக்கணும்ல. இது பிஜேபி தலைவர் பேசிட்டாருங்கிறதுனால இது பெரிய இஷ்யூ ஆகுது, அவ்வளவுதான். இல்ல நீங்க எதை அரசாங்கம், ஆமா சார், ஒரு முதல்வருடைய தாயாரை குறிப்பிட்டு சொல்வது போல இங்க அப்படி இல்ல. இல்ல அவர் பேசின எங்க இடத்துலயுமே முதலமைச்சருடைய பேரை ஜோசப் விஜய்னோ எங்கேயுமே குறிப்பிடல. இல்லங்க ஐயா, ஸ்டாலின் மீது உங்களுக்கு என்ன அக்கறை திடீர்னு திரு நயினார் அவர்களுக்கு வந்துருச்சு? நீங்க அரசு இங்க பாருங்க, இந்த பிரச்சனை காரணமே ஸ்டாலின் தான் தெரியுமா உங்களுக்கு? ஏன் சொல்லவா? நீங்கள் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது சரி, கட்சி தலைவராக இருக்கும்போது சரி, எங்கேயுமே என் மகன் ஸ்டாலின்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை, சொன்னதே கிடையாது. தம்பி ஸ்டாலின்னு சொல்லுவார். ஏன்னா ஸ்டாலின் கலைஞருக்கு தம்பியா? இல்லை. எல்லாரையும் கட்சியில் எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ, தம்பி தம்பின்னு சொல்கிறாரோ, அதே மாதிரி ஸ்டாலினையும் தம்பி ஸ்டாலின்னு சொல்கிறார். தம்பி அழகிரின்னு தான் சொல்லுவார், என் மகன் அழகிரின்னு சொல்ல மாட்டார்.
ஆனால் 5 வருஷம் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார்ல, மூச்சுக்கு மூச்சு என்ன சொன்னார்? இந்த முத்துவேல் கருணாநிதியின் மகன் அப்படி தானே பேசினார். அப்போ நீங்கள் கருணாநிதியினுடைய மகன்கிறதெல்லாம் நீங்கள் பெருமை போடுறீங்களே தவிர, கருணாநிதியினுடைய தலைமைக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு திமுக தொண்டன்கிறதுல உங்களுக்கு பெருமை இல்லைல்ல. அப்படி இப்படி நீங்கள் ஒரு கல்ச்சரை வளர்த்து வச்சதுனால தான் இன்றைக்கி விஜய் வந்து எங்கள் அப்பாவை காணோம்னு உங்கள் அப்பான்னு பேசுகிறாரு. ஆதவ அர்ஜுன் மார்டின்ட்ட இவ்வளோ கோடி பணம் வாங்கினா உங்கள் அப்பாவை போய் கேளுங்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு உங்கள் மாமனார் ஏன் கொடுத்தாருன்னு கேட்குறாரு. சார், இதுவும் அரசியல். விஜய் அவர்களே முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து அது மாதிரியான கமெண்ட்டை தவிர்த்திருக்கணும். நீங்கள் ஸ்டாலின் மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் 5 வருஷம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், அவரை பற்றி அப்படிப்பட்ட அது அவையிலே இல்லாத ஒருத்தரை பற்றி அந்த விமர்சனம் தேவையில்லை. அதான் அந்த திடீர் அக்கறை உங்களுக்கு ஏன் வருதுன்னு கேட்குறேன். யாரா இருந்தாலும் அப்படிதான் ஒருவேளை சார் நாங்க ஏன் சார் ஒரு சில பில் எல்லாம் பாஸ் பண்ண வேண்டியது பாருங்க, நாங்க அதெல்லாம் கிடையாது. அதனால ஒரு பாசாங்கு காட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்க நயினார் அவர்கள் கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க டெல்லி பிஜேபி கொஞ்சம் ஒரு பாசாங்கு காட்டுங்க, நமக்கு தேவை இருக்கு. விடுதலை புலிகள் இந்தியாவில் வந்து நிகழ்த்திய மிகப்பெரிய படுகொலை எது? ராஜீவ்காந்தி படுகொலை தானே சார். அதை பிஜேபி ஏற்றுக்குச்சா? இன்னும் சொல்ல போனால் அந்த அக்யூஸ்டை பிரியங்கா காந்தி கூட ஜெயிலில் போய் பார்த்தாங்க. அந்த அக்யூஸ்டாக இருந்து ஜெயின் கமிஷனில் திமுக பதவி விடணும்னு சொன்ன காங்கிரஸ் கட்சி ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டை வச்சு அதே காங்கிரஸ் திமுகவோட பின்னால் கூட்டணியெல்லாம் சேர்ந்தாங்க. நாங்கள் எங்கேயுமே ராஜீவ்காந்தி படுகொலை செய்ததை விடுதலை புலிகளை இன்னும் தான் கண்டிக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த விதம் காம்பரமைஸ். ராஜீவ்காந்தி பிஜேபி தலைவரா? முன்னாள் இந்திய பிரதமர், இந்திய மண்ணில் ஒரு முன்னாள் இந்திய பிரதமர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அரசியல் காரணங்களுக்காக. அதை ஏற்றுக்க முடியாதுல்ல. இந்திரா காந்தி அம்மையார் படுகொலையில் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மிகப்பெரிய வக்கீல் ராம்ஜெத் மலானி ஆஜரானார். அவரை கட்சி சென்சூர் பண்ணிச்சு. நீங்கள் பிஜேபியில் கட்சியில் பொறுப்பில் இருந்துட்டு இந்திரா காந்தி அசாசினேஷனில் அக்யூஸ்டுக்கு ஆதரவாக போகக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அப்போ அவர் என்ன வாதம் எடுத்தாருன்னா, நான் வந்து அட்வொகேட்டு, என்கிட்ட யார் வர்றாங்களோ அவங்க தரப்பு நியாயத்தை நான் நீதிமன்றத்தில் சொல்கிற உரிமை ஒரு வழக்கறிஞருக்கு உண்டு, இதில் கட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது கட்சி ஏற்றுக்கல, பார்ட்டி சென்சூர் பண்ணிச்சு அவங்கள. இந்திரா காந்தி என்ன பிஜேபி தலைவரா? அது மாதிரி ஸ்டாலின் வந்து சென்னை மேயராக இருக்கும்போது கலைஞரை கைது பண்ணாங்கல்ல, ஜெயலலிதா அம்மையார் கலைஞரை கைது பண்ணி ஜெயிலில் அடித்தாங்க. எதிர்த்தோம், கடுமையாக எதிர்த்தோம். இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு பிஜேபி மேலே என்ன கோபம்? கலைஞர் ஆட்சியை கவிழ்க்கணும், வாஜ்பாய் பிரதமர் ஆகிட்டார், திமுக ஆட்சியை கவிழ்த்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கவிழ்க்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் அவங்க ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கினாங்க. அப்போ எங்களுக்கு கூட்டணி அதிமுக கூட தானே, அம்மையார் கூட தானே கூட்டணி. வரலாறுலாம் திமுகவின் தேவை பிஜேபிக்கு இருக்குது, அதனால ஒரு பாசாங்கு காட்ட வேண்டிய தேவை இருக்கும். அப்படி கிடையாது. நாங்கள் எல்லா கட்சியும் கூப்பிட்டு தான் பேசுகிறோம். டீலிமிட்டேஷனை பற்றி என்ன திமுக பற்றி மட்டுமா பேசணும், காங்கிரஸையும் கூப்பிட்டு தான் பேசுகிறோம். எல்லாரும் ஆதரவு கொடுங்க தான் சொல்கிறோம் சார். டெமோக்ரஸிங்கிறத மெஜாரிட்டின்னு மட்டும் புரிஞ்சக்கூடாது. டெமோக்ரஸிங்கிறது ஒரு பக்கம் நம்பர் கேம்ல மெஜாரிட்டி, இன்னொரு பக்கம் கன்சென்சஸ். ஒரு கருத்தொற்றுமை ஏற்பட்டு எல்லோருமாக அதை சேர்ந்து செய்வதுதான் முழுமையான ஜனநாயகம். வெறும் மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு நம்பரை வச்சு தீர்மானிக்கிற ஜனநாயகம்ங்கிறது பார்ஷியல் டெமோக்ரஸி தான். நாங்கள் என்றைக்குமே அந்த அப்ரோச்சில் போகிறோம், இன்க்ளூசிவ் அப்ரோச். இது ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம், திமுக ஆதரிங்க, அண்ணா திமுக ஆதரிங்க. இப்போ தாவேகாவுக்கு எம்பி இருந்தால், மேலே ஒருவேளை ராஜ்யசபா எம்பியோ ஒரு எம்பியோ ஏதாவது இருந்திருந்தா தாவேக்காவே நீங்கள் ஆதரிங்கன்னு தான் சொல்லியிருப்போம். எங்களுக்கு என்ன கஷ்டம்? திமுக எதிரியா நண்பனா? இப்போ வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக எதிரி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எங்களுக்கு அரசியல் கட்சிக்கு எதிரி தான். பட் மோடி அஸ் அ பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து எதிர்கட்சி காங்கிரஸ் முதலமைச்சர்களோட டீம் இந்தியான்னு தானே சொல்கிறாரு. கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் இருந்தாங்கல்ல நேற்று வரைக்கும். அரசியல் ரீதியாக கேட்குறேன் சார், இதெல்லாம் வேணாம் சார். நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்க. மோடி சொல்கிற டீம் இந்தியாவை கொச்சப்படுத்தாதீங்க. டீம் இந்தியான்னு என்ன அர்த்தம்னா, மத்தியில் ஒரு வலிமையான பிரதமர், அந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக எல்லா மாநில முதலமைச்சர்களும் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர் இருந்தாலும் தேச நலன் கருதி ஒருமித்த பயணத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் டீம் இந்தியா. அந்த மோடி சொல்கிற டீம் இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கட்சி முதலமைச்சர் இருக்காரு, காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் இருக்காங்க. அவங்க சேர விரும்புறாங்களா விரும்புறாங்க? அரசியல எதிரின்னு சொல்லிட்டேனே சார், உங்களுக்கு என்ன குழப்பம்? டெல்லியும் மோடி அமித்ஷாவும் திமுகவை எதிரியா தான், திமுக எதிரி தான்.
ஆனால் ஆட்சி என்று வரும்போது நாங்கள் எல்லா கட்சிகளுக்கும் ரீச் ஆகி இன்க்ளூசிவா பண்ண தான் விரும்புவோம். இல்ல, ஆட்சி காங்கிரஸ் ரீதியா கட்சியினுடைய ஆதரவு உட்பட எங்கள் மசோதாக்களுக்கு ஆதரவு கேட்போம். லாவகமா பேசுறேன்னு வேண்டாம், நீங்க தான் குழம்பிக்கிறீங்க சார். நான் குழப்பல. நீங்க குழம்பிய கேட்டு இந்த நேயர்கள் குழம்பிக்கிற கூடாதுன்றது தான் விஷயம். ஆட்சியையும் அரசியல் நான் திரும்பி சொல்றேன். நான் ஆட்சியையும் காங்கிரஸ் வந்து திமுக முதுகுல குத்திருச்சுன்னு மோடி கோவப்படுறாரு. அது எதுக்காக? ஏன் இப்ப திமுகவுக்கு இவ்வளவு அக்கறை? இந்த பக்கம் அப்பாவை காணணும் விஜய் அவர்கள் தேடினா உங்களுக்கு கோவம் வருது. அது என்ன? அதுதான் காங்கிரஸோட அவங்களுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சரை நாங்க சொல்றோம். எப்பயுமே காங்கிரஸ் முதுகுல அது திமுக பாசம் இல்லையா? அது திமுக மேல அக்கறை இல்லையா? எங்கே காங்கிரஸ் தப்பு செஞ்சாலும் அப்படிதான் சொல்லியிருக்கோம். சந்திரசேகர் ஆட்சியை கவுத்தாங்க காங்கிரஸ். சந்திரசேகர் ஜனதா கட்சியை உடைச்சிட்டு போனவர் தான். ஆனாலும் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணத்தானே செஞ்சோம். எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, நண்பர்களை கதற விடுவது, காலில் விழ வைப்பது, அவர்களை சமயம் பார்த்து அவங்க கழுத்தை அறுத்து விடுவதுங்கிறதெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் கலாச்சாரம். தேவைக்கு பயன்படுத்திக்கிறது பிஜேபி இல்லையா? தேவைக்கு பயன்படுத்தி எங்கேயாவது ஒரு கட்சியை நாங்கள் தேவைக்கு பயன்படுத்தி கலட்டி விட்டோம்னு ஒரு உதாரணம் சொல்லுங்க. நாங்கள் தான் சில கட்சிகளால விக்டிமைஸ் ஆயிருக்கமே தவிர நாங்கள் எந்த கட்சியை விக்டிமைஸ் பண்ணதே இல்லையா? சிவசேனாவோட கூட்டணி வச்சது யாரு? பிஜேபி. தேர்தலுக்கு முன்னால் வரைக்கும் சிவசேனா பிஜேபி கூட்டணி. தேர்தல் முடிஞ்ச உடனே சிவசேனா காங்கிரஸோட போய் தான் ஆட்சி அமைச்சாங்க. பிஜேபி ஏற்றுக்க மாட்டேன்னாங்களே. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி. சிவசேனா பிஜேபி தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அப்போ துரோகம் இழைத்த கட்சி சிவசேனா, துரோகத்திற்கு ஆளான கட்சி யாரு? பிஜேபி. அப்படி தான் நடந்துச்சு. மாயாவதியை சிஎம் ஆக்கணும். ரெண்டு வருஷம் நீங்கள் சிஎம், 2 வருஷம் பிஜேபி சிஎம் சொல்லி தான் அண்டர்ஸ்டாண்டிங். 2 வருஷம் அவங்க சிஎம்மாக இருக்கிற வரைக்கும் இருந்தாங்க. பிஜேபி டேர்ன் வரும்போது பிஜேபியோட உறவை கலட்டிட்டு போயிட்டாங்களே. அதே ஃபார்முலாவை குமாரசாமி கர்நாடகாவில் பண்ணாரா இல்லையா? இன்னைக்கு பீகாரில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரு? பிஜேபி. ஆனால் நேற்று வரைக்கும் நிதிஷ்குமாருடைய ஆளுமைக்காக அவரை முதலமைச்சராக போட்டு அவர் சின்ன கட்சியாக இருந்தாலும் நாங்கள் நடத்தினோம்ல. நாங்கள் எப்பயும் கூட்டணி கட்சிகளுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் அவங்களுடைய நலன்களுக்கும் பிஜேபி நலன்களுக்கும் முரண்பாடு இல்லாமல் தான் போகிறோம். இதில் நாங்கள் தான் ரொம்ப விக்டிமைஸ் ஆகிருக்கோம். ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ்னால விக்டிமைஸ் ஆயிருக்கு. அவங்க தான் சரண் சிங் ஆட்சியை கவுத்தாங்க, அவங்க தான் சந்திரசேகர் ஆட்சியை கவுத்தாங்க, அவங்க தான் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க, கலைஞர் ஆட்சியை 2 தடவை டிஸ்மிஸ் பண்ணாங்க, கேரளாவில் ஈகே நாயனார் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. எத்தனை மாநில அரசுகளை எத்தனை முறை கலைத்திருக்கிறது காங்கிரஸ், யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ண கட்சி சார். ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் காங்கிரசின் துரோகத்தை அம்பலப்படுத்துவது எங்கள் பொறுப்பு. அவ்வளவுதான். டெல்லி பிஜேபி தமிழ்நாடு பிஜேபியை இது தேராதுங்க. இதுக்கு மேல மற்ற ஸ்டேட்ல நம்ம எஃபர்ட் போடுறோம், உழைக்கிறோம், எதையா ஒன்று தேருது, இங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு விட்டாங்களோ, கைவிட்டாங்களோ? இங்கே பாருங்க, பிஜேபியினுடைய ஆன்வர்டு மார்ச்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் மோடி இந்தியாவில் பிரதமராக வரும்போது இன்னைக்கு இந்தியா முழுக்க பிஜேபி முதலமைச்சர்கள் அல்லது ப்ளஸ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்டிஏ முதலமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க? இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க? என்டையர் நார்த் ஈஸ்டில் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன 12 வருஷத்துக்கு முன்னால்? இன்றைக்கி என்ன? இன்றைக்கி எத்தனை மாநிலங்களுக்கு முதலமைச்சர்? இன்றைக்கி பெங்காலில் பிஜேபி கவர்மெண்ட்டு, ஒரிசாவில் பிஜேபி கவர்மெண்ட்டு, தெலுங்கானாவில் பிரதான எதிர்கட்சி, பாண்டிச்சேரியில் 2வது முறை ஆட்சி, மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடைய துரோகத்தில் விட்டு போன ஆட்சியை திரும்ப மீட்டெடுத்திருக்கோம் இல்லையா? இப்போ பீகாரில் பிஜேபி முதலமைச்சர், எல்லாம் டெல்லியில் எத்தனை வருஷம் கழிச்சு ஆம் ஆத்மியை ஓட விரட்டிட்டு பிஜேபி. தமிழ்நாடு நான் என்ன சொல்கிறேன், அந்த ஆன்வர்டு மார்ச், அது அந்த ஆன்வர்டு மார்ச்சில் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஆட்சியில் வர வாய்ப்பு இருக்கிற மாநிலங்களாக 2 இருக்குது, பாண்டிச்சேரியும் கர்நாடகாவும் இருக்குது. ஷார்ட்லி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிக்க போகிறோம். மொத்தம் 6 மாநிலம் சவுத்தில். கேரளாவில் எங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து ரொம்ப மார்க்கபிள் போய்கிட்டே இருக்குது. ஒரு எம்பி ஜெயித்தோம், 2 முனிசிபல் கார்பரேஷன் ஜெயித்தோம். இன்றைக்கி திருவனந்தபுரம் மேயர் பிஜேபி மேயர். அது மாதிரி இப்போ சட்டமன்றத்தில் 3 எம்எல்ஏக்கள் கேரளாவில் போயிருக்கோம். ஆந்திராவில் கூட்டணியில் ஆட்சியில் இருக்கோம். அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய இதுவும் அந்த நிச்சயமாக வரும். தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்னன்னா, ஒரு தடவை பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் 50 வருஷம் நாங்கள் தான் ஆட்சி. நீங்கள் அதுக்கான சூழல் இன்னும் அப்பயும் வயதான காலத்தில் நீங்கள் பிஜேபி எதிர்த்து இப்படி ஆங்கராக உட்காந்து நீங்கள் கேள்வி எடுத்து தான் இருக்க போறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 90 வயசு. அந்த ஆன்வர்ட் மார்ச்ல வந்து உங்களால இப்போ அந்த ரேடார்ல பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லையா? இது இன்னும் அந்த கன்னியாகுமரி அந்த டெய்ல் எண்ட் ஆஃப் தி மதர் இந்தியா வரைக்கும் எல்லாமே பிஜேபி ரேடார்ல இருக்கு. இல்ல பல முயற்சிகள் செய்து உங்களுக்கு லாபம் அறுவடை பரவாயில்லைங்க. இங்கே பாருங்க, தமிழகத்தில் பிஜேபியின் வெற்றி தவிர்க்க முடியாது. இப்போ ஒரு 50 வருஷம் கழிச்சு வந்துருமா? ஆகட்டுமே. எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடியிருக்காருல ஒரு 1000ல் ஒருவன் சினிமாவில், அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமேன்னு பாடியிருக்காருல சார். ஒரு கட்சியினுடைய ஜேர்னியில் நீங்கள் விஜய் மாதிரி ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து அவர் வாழ்க்கைக்குள்ளேயே அவர் முதலமைச்சர் ஆகணும்,
அவங்க அந்த அத்தனை அதிகாரத்தையும் அவங்க பார்க்கணும் பயன்படுத்தணும்னு நினைக்கிற கட்சிக்கு தான் சார் அவங்க அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க. அந்த நிறுவனர் அவர் வாழ்க்கை காலத்திலே நடக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபி மாதிரி சித்தாந்த அடிப்படையில் உள்ள கட்சி. நாங்கள் எல்லா இடத்துலையும் அவரோட ஆன்வர்ட் மார்ச் தொடர்ந்து கொண்டே இருந்தால் கூட சில இடங்களில் பிஜேபியினுடைய வெற்றி தாமதப்படுது. தமிழ்நாட்டில் இங்கே பாருங்க, தமிழ்நாட்டில் பிஜேபியின் வெற்றியை நீங்கள் தாமதப்படுத்த முடியும், ஆனால் தவிர்க்க முடியாது. அதுதான் இன்னொரு 75 வருஷம் 100 வருஷம் ஆகட்டும் சார். பிஜேபி அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை சார். எங்களுக்கு ஆகட்டும், 75 வருஷம் இல்லை, 75 மாசத்துக்குள்ளேயே ஆட்சி மாற்றம் வரும். சரி, ஒரு பிரான்ச் தமிழ்நாட்டில் இருக்கட்டும் பிஜேபி அப்படின்னு நினைக்கிறாங்களோ டெல்லி? அப்படிதான் இதை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ? அதெல்லாம் இல்லை. டிவிகேன்றது இட்ஸ் எ நியூ அன்டெஸ்டட் ஃபினாமினா. சரி, அது இந்த அரசியலில் புதுசாக இந்த தேர்தலில் புதுசாக அது எந்திரிச்சு வந்ததுனால மக்கள் வந்து திமுக மேலே உள்ள கோபத்தில் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கான். அவனுக்கு எது கரெக்டான கட்சின்னு தெரியாமல் மக்கள் மாற்றி ஒரு சினிமா பாப்புலாரிட்டி, ஒரு கிளாமரஸ் ஃபேஸு, ஓ இவரை நம்புவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு நீடிக்குன்னு பார்ப்போம். எம்ஜிஆர் அவர்களே 77 ஆட்சியை பிடிச்சார்ல. எம்ஜிஆர் 80லையும் அவர் தான் வந்தார். 80ல் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பெரிய காரணம் வந்தது அவர் ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனால் 80 பாராளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே தோற்றுச்சா இல்லையா? 2 சீட்டு தான் ஜெயித்தோம். 77ல் ஜெயிச்சு ஆட்சிக்கு வராரு. 80ல் தோற்று 2 எம்பி தான் ஜெயிக்கிறாங்க. திரும்பி 81 82 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தோற்குது. எம்ஜிஆர் இருக்கும்போது, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது, முதல்வராக தான் தொடர்ந்து 3 தடவை வந்து ஆட்சிக்கு வந்தார். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்றுருக்கிறாரு, உள்ளாட்சி தேர்தலில் தோற்றுருக்கிறார் எம்ஜிஆர். அதனால எம்ஜிஆரை விடவும் பெரிய பாப்புலாரிட்டி உள்ள ஒரு விஜய் நான் நினைக்கவில்லை. திமுகவினுடைய அந்த 22 எம்பியை வச்சு தான் பிஜேபி கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. எப்படி அதை பாஸ் பண்றதுக்கு இவங்களோட தேவை இருக்குன்றாங்க. அப்படின்னும் போது அதை பயன்படுத்திக்கணுங்களா? ஆதரவு கேட்பீங்களா? அதெல்லாம் நடக்குமா சார்? நான் திருப்பி சொல்றேன், காங்கிரஸோட ஆதரவே கேட்போன்றேன். இப்போ திமுக ஆதரவு கேட்போம். காங்கிரஸ் ஆதரவு கொடுக்காது. திமுக ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஆதரவு கேட்குறோம், எல்லா கட்சிட்டையும் கேட்குறோம், திமுகட்டையும் கேட்குறோம். எங்களுக்கு இந்த ஆதரவு இல்லை, எங்களுக்கு இந்த இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. உங்களை யார் தடுத்து? சபாநாயகர் வைத்த அந்த டீ பார்ட்டியில் கனிமொழி எம்பி அவர்கள் கலந்துருக்காங்க. என்ன மெசேஜ் அது? அது சும்மா ஒரு பரஸ்பரமான ஒரு டீ பார்ட்டி தானா, இல்லை வேற ஏதாவது அரசியல் இருக்கு? தமிழ்நாடு அரசியல் தான் சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா முகத்தை திருப்பி சார், இந்தியா கூட்டணி பங்கேற்கலாங்க, திருப்பிட்டு போவோம். இல்லை நான் கேட்குறேன், புரிஞ்சுக்கோங்க சார், தெளிவுபடுத்துங்க சார். இந்தியா கூட்டணி பங்கேற்கல, ஆனால் கனிமொழி எம்பி மட்டும் பங்கேற்கிறாங்க. அதுதான் என்ன? திமுக இந்தியா கூட்டணியில் இல்லை. அப்போ பிஜேபி கூட்டணியா? இல்லையே, அவங்க நடுநிலை தான் இருக்காங்க. இந்தியா கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி விஜய் ஆதரித்த பிறகு திமுக இந்தியா கூட்டணி கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. சரி, இந்தியா கூட்டணி தான் அந்த டீ பார்ட்டியை பாய்காட் பண்றாங்க. இவங்க இந்தியா கூட்டணியில் இல்லாதவங்க போயிருக்காங்க. ஆனா உங்களோட உட்காந்து டீ சாப்பிட்றாங்கன்னா அது என்ன? அதனால என்ன? அது நாளைக்கு ஒரு நட்பா, ஒரு நெருக்கமா, ஒரு உறவா? அப்படிலாம் நீங்க ஆசைப்படுறீங்க. இல்ல, ஆசைப்படல, நீங்க ஆசைப்படுவீங்க. விருப்பம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஆசை அந்த மாதிரி இருக்கான்னு நான் கேட்கிறேன். இட் இஸ் அப் டு டிஎம்கே டு டிசைட், அப் டு நேஷனல் பார்ட்டி டு டிசைட். எனக்கு என்ன தெரியும்? அதனால இது திமுக தான் முடிவு. ரொம்ப முக்கியமான கேள்வி சார். மோடியின் சரிவு தொடங்க ஆரம்பிச்சிருச்சா? ஒரு 30 வருஷமா உங்களுடைய தேசிய தலைவர் பிஜேபி நிதின் நபீன் ஜெயிச்சா, அவங்க அப்பா எல்லாரும் ஜெயிச்ச ஒரு தொகுதியை பிரசாந்த் கிஷோர் கிட்ட விட்டுருக்கீங்க. அப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தின் வாயிலா, இளைஞர்கள் போராட்டத்தின் வாயிலா ஒரு மினிஸ்டரை வந்து நம்ம டிராப் பண்ற அளவுக்கு போயிருக்குன்னா மோடிக்கு வீழ்ச்சி தொடங்கி விட்டது. நிதின் நபீன் அவர்கள் அந்த தொகுதி அவர் எம்பி ஆகினதுக்கப்புறம் அந்த தொகுதி காலியாச்சு, எலெக்ஷன் இருந்துச்சு. அந்த தொகுதியினுடைய தன்மை என்னன்னா, நிறைய படித்தவர்கள், மிடில் கிளாஸ் அண்ட் அபவ் ஓட்ஸ் அதிகமான ஒரு தொகுதி அந்த தொகுதி. அந்த தொகுதியில் கட்சியை விடவும் ஆளுமைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதி. நிதின் நபீன்கிற ஒரு பெரிய ஆளுமை அங்கே அந்த இடத்துல இருந்ததுனால இத்தனால அந்த மக்களுடைய ஓட்டு நிதின் நபீன் அவர்களுக்கு வந்தது. இப்போ பிரசாந்த் கிஷோரை பெரிய ஆளுமையாக பார்க்கறதுனால அந்த கட்சிக்கு போயிருக்கு. பிஜேபி 30 வருஷமா ஜெயிச்ச ஒரு தொகுதி, அது பிஜேபிக்காக விழுந்த வாக்கு, இண்டிவிஜுவல் நிதின் நபீன்ற ஒரு நபர், அவங்க அப்பா, அப்படிதான் விழுந்திருக்கு. பிஜேபிக்கு அரசியல் பிளஸ் ஆளுமை தான் சார். சார், பிஜேபி அங்க ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சா இல்லையா? எதிர்காலம் இது வரைக்கும் இப்பயுமே ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கு. பிஜேபி 0 ஓட் தோத்து போச்சு. 0 ஓட் வாங்கி தொடர்ச்சியா ஜெயிச்ச ஒரு தொகுதியில தோத்து இருக்கு பாருங்க. இப்போ பிஜேபி வாங்கின ஓட்டு பிஜேபியினுடைய அரசியல் கிடைச்சது. இது வரைக்கும் ஜெயிச்ச ஓட்டு அந்த டிஃபரன்ஸ் நிதின் நபீன் என்கிற ஆளுமைக்கு. அதுதான் சார், அங்க ஒரு சர்க்கிள் பாருங்க. அரசியல் அது ஒரு மெசேஜ் கொடுக்குது இல்ல? அரசியல் பிளஸ் ஆளுமை தான் வெற்றி. இல்ல, உங்க தேசிய தலைவரே தோக்குறது, பிஜேபியோட தேசிய தலைவர் தோக்குறது தோல்வியா நான் பாக்குறேன். அந்த தோல்வியை உங்க பார்வை சார். மோடி கவர்மெண்ட் வந்த பிறகாக கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறது தொடர்ச்சியா இருந்ததே இருக்கு. அதனுடைய ஒரு நீட்சி தான் தர்மேந்திர பிரதான் பதவி இறக்கும். ஏன் ஜார்க்கண்ட்ல கொஸ்டின் பேப்பர் லீக் தான் பெரிய பிரச்சனை. சரி, அங்க பெரிய போராட்டம் அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க ஒன்றும் அதை பத்தி பேசவே இல்லையா? நான் ஏன் இந்தியா முழுக்க பேசுறேன் சார். மோடி கவர்மெண்ட் இல்ல சார், நீங்க தான் ஏதோ
உலகத்திலேயே இப்போ நம்ம தான் பெரிய டாப்பாக இருக்கோம், உலகமே மோடியை பாராட்டுதுன்றோம், எல்லாருமே மோடி தான் வந்துட்டா மோடியை சுத்திக்கிறாங்க உலக நாட்டு தலைவர்கள். அதனால தான் இப்போ வினாத்தாள் கசிவை பற்றி ரொம்ப கடுமையான சட்டங்களை மசோதா மூலமாக அமல்படுத்தி சட்டங்கள் வந்திருக்கு சார். அப்போ ஒரு நாட்டில் வினாத்தாள் கசிவு ஏற்படுதுன்னா அந்த நாட்டில் கொஸ்டின் பேப்பரை கூட பாதுகாக்க முடியலையே சார் அந்த நாட்டால், அந்த நாட்டு அரசாங்கத்தால். அதனால தான் சார் கடுமையான சட்டங்களை ஏற்றிருக்கோம். சட்டம்லாம் போடுறது விடுங்க சார், நீங்கள் தான் பாதுகாப்புலேயே பெரிய இது. நீங்கள் ராணுவ அஜித் தோவல்ன்றீங்க, எதோ சொல்கிறீங்க பெருமையா, ஆனால் ஒரு கொஸ்டின் பேப்பரை ஃப்ளைட்டில் எட்டு வர நிலைமைக்கு கொண்டு நாட்டை வச்சிருக்கீங்க. ஆமாம், கொஸ்டின் பேப்பர் லீக் இந்த அரசாங்கம் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு அதான் அடையாளம். ஃப்ளைட்ல கொண்டு வரோம், ஹெலிகாப்டரில் கொண்டு வரோம். அந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற நிலை, உள்நாட்டு பாதுகாப்பே அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுலேருந்து, அந்த கொஸ்டினை செட் பண்ணுறதுலேருந்து, அதுக்கு ஆல்டர்னேட் கொஸ்டின்ஸ்லாம் செட் பண்ணுறதுலேருந்து, ஏன்னா ஒரே ஒரு தாளுக்கு 2-3 வகையான கொஸ்டின்ஸ்லாம் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறதுலேருந்து, அது பிரிண்ட் ஆகிறதுலேருந்து, அது ஒவ்வொரு தேர்வு மையத்துக்கும் சேர்றதுலேருந்து, ஒரு வினாத்தாள் கசிவு என்பது பல்வேறு கட்டங்களில் நடக்கிற ஒரு விஷயம். இது பேங்க்கில் போய் பணம் கட்டுறதுக்கு ஒரு பில் கலெக்டர் பணத்தை எடுத்துகிட்டு போனார், அவரே போய் கட்டிட்டு வந்துட்டார், சிங்கிள் பாயிண்ட்டு அப்படிலாம் இல்லை. இது மல்டி பாயிண்ட் சிஸ்டம். இதில் கசிவு நடக்கிறதுங்கிறது பிஜேபி ஆட்சிக்கு இல்லை. தமிழ்நாட்டில் டிஎன்பிசியினுடைய கொஸ்டின் பேப்பரு திமுக ஆட்சியில் டிஎன்பிசி மெம்பர் வீட்டில் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சார் ப்ரொஃபஸர் இருந்துச்சா இல்லையா? ப்ரொஃபஸர் நீங்கள் பாடம் எடுக்கிறவரு எனக்கு நல்லா பாடம் எடுக்கிறீங்க. கர்நாடகாவில் ஜார்க்கண்ட்ல நடக்கலையா, இங்க டிஎன்பிசியில் திமுக பண்ணலையா? நான் அதை கேட்கல சார். 5 ஆண்டுகள்ல 3 முறை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குது. அது கேட்டா நாங்க கடுமையான சட்ட மசோதா கொண்டு வரோம்னா அது கிடையாதுங்க. ஏன் பாதுகாக்க தவறிட்டீங்க? பாதுகாக்கிறதுக்கு தான் சட்ட மசோதா. இப்ப எல்லாருக்கும் பயம். மோடி கவர்மெண்ட் அமித்ஷா ஆட்சியில உள்துறை உள்நாட்டு பாதுகாப்பு சரியில்லைன்னு ஒத்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பரை கூட உங்களால பாதுகாக்க முடியல. உள்நாட்டு பாதுகாப்புனா அது வேற சப்ஜெக்ட். அது வேற சப்ஜெக்ட் சார். கொஸ்டின் பேப்பரையே பாதுகாக்க முடியல. அதோட பொருத்தி பார்க்கறேன் சார். நான் அதோட பொருத்தி பார்க்கறேன். பிஜேபி மேல உங்களுக்கு இருக்கிற வெறுப்புல ரொம்ப குழம்பி போய் பேசுறீங்க. குழம்பியெல்லாம் இல்ல. உள்நாட்டு பாதுகாப்பு என்பது கொஸ்டின் பேப்பரே பாதுகாக்கவங்க இந்த நாட்டை எப்படி பாதுகாக்கவாங்கன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? இல்ல எனக்கு அந்த பயம் சார். உள்ளூர்ல கொஸ்டின் பேப்பரையே பாதுகாக்கவங்க நாட்டை எப்படி பாதுகாப்பாங்க? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கன்ஃபியூஸ் பண்ணல சார். தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கு. ரைட். டிஎன்பிசியினுடைய வினாத்தாள் கசிவு, வினாத்தாள் மோசடினால தான் ஜெயலலிதா அம்மையார் அதை இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கி அதை கொஞ்சம் சரி பண்ண முயற்சி பண்ணாங்க. திமுக ஆட்சியில் டிஎன்பிசி மெம்பர் வீட்டிலேருந்தே கொஸ்டின் பேப்பர் எடுத்தாங்க. கர்நாடகாவில் வினாத்தாள் கசிவுங்கிறது தொடர்கதை. இன்னைக்கு ஜார்க்கண்டில் அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. இப்போ டெல்லியில் நீட்டு வினாத்தாள் கசிவுக்கு இவ்வளவு போராடின கரப்பாம்பூச்சியும் ராகுல் காந்தியும் இங்கிருந்து போன சில தேசபக்த சக்திகளும் ஏன் ஜார்க்கண்டை பற்றி எதுவுமே பேசுறாங்க? அபிஜித் தீப்கே அதை பற்றியும் கருத்து சொல்லியிருக்காரு. என்ன பேசுனீங்க? இல்லை ஏன் ராகுல் காந்தி அங்கே போல? ஏன் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போன வெற்றிமாறன், பிரகாஷ் ராஜ் யாராவது இங்கேருந்து போனாங்களே, நம்ம நடிகை அக்கா ரேவதி அக்கா கூட போனாங்களே, ஏன் ஜார்க்கண்ட் போல? ஜார்க்கண்டில் டெல்லியில் நடந்த மாதிரியே தடியடி நடந்திருக்கு. டெல்லி போராட்டத்தில் யார் மீதும் வழக்கு போட மாட்டோம்னு பிரதமர் உத்தரவாதம் கொடுத்தாரு. ஜார்க்கண்டில் 600 பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கேஸ் போட்டிருக்கு. கடுமையான தடியடி நடந்து பல மாணவர்கள் தலையில காயம்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற நிலைமை. நீங்களும் அடிச்சீங்க சார். இல்லைங்க, வழக்கு போட்டோமா? அடிச்சிங்களே. சரி, மாணவர்கள் மேல கை வச்சிட்டீங்க. சரி, எங்களை அடிச்சதை கண்டிச்சீங்க. தமிழ்நாட்டுல ஒரு ஜென்சி புரட்சியில ஆட்சி அதிகாரமே மாறி இருக்குது சார். இன்னைக்கு மாணவர்கள் பூரா வீதிக்கு வந்துட்டாங்க. டெல்லியில ஜந்தர் மந்தர்ல உட்காந்து எங்க பக்கத்து வீட்டு பாட்டி விஜய்க்கு தான் சார் ஓட்டு போட்டிருக்கா. ஜென்சியா? என்ன ஜென்சின்னு ஏதோ புதுசா ஒரு காயினேஜை வச்சுக்கிட்டே பேசுறீங்க. இது மாதிரி ஒரு அபத்தம் எதுவுமே கிடையாது. என்ன ஜென்சின்னு என்ன? ஜென்சின்னு என்ன வானுலகத்திலேருந்து வந்து குதிச்சவனா? ஜென்சிங்கிறவன் என் மகன் சார், என் பேரன் சார், உங்க தம்பி சார், உங்க தங்கச்சி சார். ஒரு நாட்டுல மாணவர்கள் போராட்டம், இளைஞர்கள் போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே இந்த அரசாங்கத்தின் அன்னைக்கு அண்ணா சாரே போராட்டம் காங்கிரஸை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு. இருங்க சார், அஸ்ஸாம் போராட்டம் என்ன போராட்டம்? அஸ்ஸாம்ல வங்கதேசத்திலிருந்து வந்த அந்த கள்ள குடியேறிகள் மேல நடந்த போராட்டம், 70-80களில் நடந்த போராட்டம், 200% மாணவர் போராட்டம். அதில் தான் மகந்தான்னு ஒரு பெரிய முதலமைச்சரே உருவானார். பிரஃபுல் மகந்தான்னு முதலமைச்சரே ஒருத்தர் உருவானார். அது மாணவர் போராட்டம். 1970களில் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் நடத்தின போராட்டம் மாணவர் போராட்டம். தமிழ்நாட்டில் 65ல் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமே மாணவர் போராட்டம் தானே சார். அந்த மாணவர்கள் அந்த காலத்தில் அவன் ஜென்சி தானே. எங்கே மாணவர்கள் ஏதோ இப்போத்தான் ஏதோ புதுசாக வந்து ஜென்சின்னு ஏதோ வருதுன்ட்டு இது புது காயினேஜ் தான் இப்போ வந்திருக்கு. மாணவர் இங்கே பாருங்க, மாணவர்கள் கலைஞருக்கு டாக்டரேட் கொடுக்கக்கூடாதுன்னு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போராடினது ஒரு மாணவன் தானே. இது என்ன பிரச்சனை உங்களுக்கு? புதுசா முளைக்கும் போது அந்த மாணவர்களுடைய பலம் எப்படி கூடுது பாருங்க. அபிஜித் தீப்கே வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கினது ஒரு பெரும் கூட்டம் கூட்டிடுச்சு வேகமா.
G20 ஒன்று எத்தனால் பெட்ரோல் அந்த கலப்படத்துக்காக ஒன்று உருவாயிருக்கு. யார் நிதின் கட்கரியா அவர் வந்து பதவி விலகணும். எத்தனால் வந்து கலப்படமா? எத்தனால பெட்ரோலோட மிக்ஸ் பண்றது கலப்படமா? கலப்படம் தான் இப்போ இது பண்றாங்க. யார் கலப்படம் சொன்னது? கலப்படம் எங்க எந்த லேபிள டெஸ்ட் பண்ணி கலப்படம்? கலப்படம்ன்றதுக்கு உங்களுக்கு என்ன டெஃபினிஷன்? சரி, அது விளக்கம் கொடுங்க. அதுக்கான 1000 விளக்கம் இருக்கு. ஏத்துக்கலையே மினிஸ்டர் யாரு? நீங்க ஏத்துக்கிற அவசியம் எனக்கு இல்ல. அது மாதேச கன்வின்ஸ் பண்றத என் வேலை. மக்களை கன்வின்ஸ் பண்ண மாணவர்கள், இளைஞர்கள், ஒரு பெருங்கூட்டம் மக்கள் வீதிக்கு வராங்க. அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க. நீங்க மறுபடியும் போராட்டம் பண்ணுங்க. அப்போ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. டெல்லியில் நடந்த போராட்டமும் ஜார்க்கண்டில் நடந்த போராட்டம் ரெண்டும் ஒன்று தானே? இதுவும் வினாத்தாள் கசிவு, அதுவும் வினாத்தாள் கசிவு. இங்கேயும் மாணவர்கள், அங்கேயும் மாணவர்கள். இங்கேயும் மாணவர்கள் அடிச்சீங்க, அங்கேயும் மாணவர்கள் அடிவாங்க. அங்கேயும் வழக்கு போட்டாங்க, இங்கேயும் நீங்க வழக்கு போடுறதா இருந்தீங்க. வழக்கு டிமாண்ட் வச்சு கோரிக்கை வந்து இது அழுத்தம் அதிகமானதுனால வழக்கு போடல. அப்படி இல்லை. வழக்கு யார் மேலே போட்டிருக்கோம்னா மாணவர்கள் அல்லாத 2200 குற்றவாளிகள், ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் அதில் வந்திருக்காங்க. அவங்க மேலே தான் வழக்கு போட்டு. ஹிஸ்ட்ரி ஷீட்டர் உள்ள வர்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தது டெல்லி போலீஸ்? யார் கண்ட்ரோல்? ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் உள்ள கொண்டு வந்தவங்க மேலே வழக்கு போட்டிருக்கோம். ரைட்டு சார், அதெல்லாம் வருவாங்க சார். ஹிஸ்ட்ரி ஷீட்டர் வராங்க, ஒரு இடத்துல அர்பன் நக்சல் வராங்க, நகர்ப்புற நக்சல். நேத்தி கூட இவர் ப. சிதம்பரம் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அது மாதிரி நீங்க ஆளாளுக்கு ஒரு பேர் ஒரு வடி வைக்கிறீங்க. ஆமா, நான் இருந்துட்டு போறேன்றாரு ப. சிதம்பரம். நான் இருந்துட்டு போறேன், எனக்கு நீங்க என்ன பேர் வைங்க அப்படின்றார். கேள்வி கேட்டாலே கேள்வியே கேட்க அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டாரு. அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. இப்போ ஏன் கேள்விக்கே நீங்க அப்படியே தாவி போயிட்டு நான் தாவி போல அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்க. இல்ல சார், போராடுறவங்க நான் கேட்குற கேள்வி அதுதான். ஜார்க்கண்ட் போராட்டமும் டெல்லி போராட்டம் ஒண்ணுதான். ஏன் ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் போகல? ஏன் பிரகாஷ்ராஜ் ஜார்க்கண்ட் போகல? ஏன் தமிழ்நாட்டிலேருந்து போன சினிமா ஸ்டார்ஸ் யாருமே ஏன் ஜார்க்கண்ட் போராட்டத்தை பத்தி பேசல? அங்கேயும் போல. மாநில பிரச்சனைக்கு ஒரு நாட்டோட பிரச்சனை, இந்தியா முழுமைக்கான ஒரு பிரச்சனை சார். நீட்ல வந்து காரணம் நான் சொல்லவா? ஒரு ஃபேர் நீட் வேணும் தானே கேக்குறாங்க. நீங்க சொல்ற காரணம் இல்ல. காரணம் நான் சொல்லவா? ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்கு. இந்த டெல்லி போராட்டம் முழுக்க காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் நீங்க சொல்ற தீவிரவாதிகளுமா நடத்தின போராட்டம். யார் தீவிரவாதி? அவங்க எல்லாம் பிஜேபி. அவங்க எல்லாம் பிஜேபி. இல்ல தீவிரவாதி யாரு? யார் தீவிரவாதி இருக்காங்க? யார் தீவிரவாதி? தீவிரவாதி முகத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்கா? சீல் வச்சிட்டு இருப்பாங்க. இந்தியாவில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்கு. அதனால தான் இன்னும் சட்டங்கள் இருக்கு. தீவிரவாதியை ஒடுக்க முடியல பிஜேபியால. தீவிரவாதிகள் இல்லைன்னா தான் என்ஐஏ எல்லாம் கலைச்சிடலாமே. என்எஸ்ஏன்னு ஒண்ணு வேண்டியது இல்லையே. தீவிரவாதிகள் இல்லை, அதனால நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கலைக்க. மாணவர்களை வந்து நீங்க தீவிரவாதிகள் கொச்சைப்படுத்தாதீங்க. மாணவர்கள் என்ற போர்வையில் உள்ளே நுழைந்த கலவரக்காரர்களைத்தான் நான் சொல்கிறேன். சரி, கலவரக்காரர்களும் தீவிரவாதிகளும் நிர்பந்திக்கும் போது எதுக்கு ஒரு மினிஸ்டர் வந்து டிராப் பண்றீங்க? அது இன் தி பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரி பண்ணுவோம். ஏன் மாணவர்களே இதுக்கு முன்னால மினிஸ்டர் ரிசைன் பண்ணது இல்லையா மோடி கேபினெட்ல? சுரேஷ் பிரபு ஏன் ரிசைன் பண்ணாரு? சுரேஷ் பிரபுன்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு, மகாராஷ்டிராக்காரர், மோடி கேபினெட்ல இருந்தார்ல. அவர் ஏன் ரிசைன் பண்ணாரு? அவர் எவ்வளவு பெரிய ஸ்டால்வார்ட் தெரியுமா? எவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவல் தெரியுமா? அவரெல்லாம் இருக்கிறது பெரிய பலம். அவரே ரிசைன் பண்ணார். நீங்க தர்மேந்திர பிரதான் தான் முதல்ல ரிசைன் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ ஜார்க்கண்ட்ல யார் ரிசைன் பண்ணியிருக்கா? ஜார்க்கண்ட்ல யார் ரிசைன் பண்ணணும் ராகுல் காந்தி சொன்னாரு? சொல்லுங்க. இங்க தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு ராகுல் காந்தி பேசினார்ல. ஜார்க்கண்ட்ல யார் ரிசைன் பண்ணணும்? அந்த வினாத்தாள் கசிவுக்கு யார் பொறுப்பு? அப்ப காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவையில இருந்தா பொத்திக்கிட்டு இருப்பீங்க. அங்கே பிரச்சனை பிஜேபிக்கு எதிராக தான் சொன்னா கத்திக்கிட்டு வருவீங்களா? இஸ் இட் நாட் சம்திங் நான்சென்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ்? உங்க குரல் எங்க? சரி சார், ராகுல உங்களால எதிர்த்து வீழ்த்த முடியுது. நீங்க டெல்லியை பற்றி பேசியவர்கள் ஏன் ஜார்க்கண்டை பற்றி பேசவில்லை? நான் கண்டிப்பா அந்த பதிவு அப்படியே ஒளிபரப்புறேன். ரொம்ப முக்கியம் பாருங்க. ராகுல் காந்தியை காங்கிரஸை உங்களால் எளிமையா எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுது. ஆனால் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று உருவாயிடுச்சு. வரப்போறாங்க, இப்ப வீதிக்கு வரப்போறாங்க. நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. வீட்டில் காக்ரோச் இருந்தா நீங்க வரவேற்பீங்களா சார்? உங்க வீட்ல கரப்பாம்பூச்சி இருக்கு, சரி, அது என்ன பண்ணுவீங்க? ஆனால் இந்த கரப்பாம்பூச்சி எதுக்கு? இந்த கரப்பாம்பூச்சி வீட்ல கரப்பாம்பூச்சி இருந்தா என்ன ஸ்டாண்டோ, நாட்டுல கரப்பாம்பூச்சி தான் அந்த ஸ்டாண்ட் தான். கரப்பாம்பூச்சி எப்படி சார்? அந்த கரப்பாம்பூச்சி பாரதிய ஜனதா பார்ட்டியை வந்து பிஜேபியை டார்கெட் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் சார் அது. அது காங்கிரஸ், ஆம் ஆத்மி, உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச கட்சி தான் கரப்பாம்பூச்சி. ரொம்ப நாள் கேள்வி கேட்கறாங்க, அவ்வளவுதான். உங்களை அகற்றணும்ன்றது அவங்களோட திட்டம் கிடையாது. கேள்வி கேட்கறீங்கல்ல? ஆமா. ஏன் கேள்வி என்னன்னா, அந்த கேள்வி ஏன் காங்கிரஸ் கேட்க மாட்டேங்கிறேன்றத என் கேள்வி. காங்கிரஸ் ஆட்சியில எங்க இருக்கு? ஜார்க்கண்ட்ல அவன் தானே சார் ஆட்சி. ஒரு மாநில இஷ்யூவை கொண்டு வந்து நீங்க உங்களோட பொருத்தி பேசாதீங்க சார். அப்ப நீங்க அப்ப பிஜேபி ஆளு முழுமைக்கு ஆளக்கூடிய கட்சி கிட்ட கேள்வி கேட்டா அப்ப தமிழ்நாடு பிஜேபி முக பண்றது கேக்குறீங்க. அப்புறம் ஜார்க்கண்ட்ல முக்தி மோர்ச்சா நடக்குது. நீங்க தமிழ்நாட்டுல பிஜேபி பத்தி 1000 கேள்வி கேட்டு தான் இந்த இன்டர்வியூ துவங்குனீங்க. இது ஒரு மாநிலம்னு விட்டுட்டீங்களா? தமிழ்நாட்டை விட்டுட்டா நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்க. நீங்க அப்ப எப்பயுமே ஆல் இந்தியா பிஜேபி பத்தி பேசுறீங்க. பிரிச்சு கேட்டேன் தெரியுமா? நீங்க எப்பயுமே பிஜேபி தனியா கேட்டேன், டெல்லி பிஜேபி தனியா கேட்டேன். கேட்டீங்கல்ல? அதே மாதிரி ஜார்க்கண்ட கேளுங்கன்றேன். கண்டிப்பா கேட்போம். ஜார்க்கண்ட் மாநிலம் விடாதீங்க. ஏன்னா காங்கிரஸ் இருக்கு. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், காங்கிரஸ் அங்கே கூட்டணி அமைச்சரவையில் இருப்பதனால
நீங்கள் யூ ஆர் ஸ்பேரிங் ஜார்க்கண்ட். அப்படி இல்லை, தவறு இவ்வளவு சத்தம் போட்ட சில ஜந்துக்கள் அதை பத்தி சத்தமே போடல. ஏன் சார் ஜந்துக்கள்ன்றீங்க தீவிரவாதி நிறைய பேர் பேசுறாங்க. என்ன சார் இது நிறைய பேர் பேசுறாங்க. அதே இங்கேயும் பேச வேண்டியது. ஏங்க இது என்னங்க இது ஒரு இதையும் பேச வேண்டியது. போராளிகளை அப்படி எல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க, போராளிகளுக்கு போராட்டம் பண்ணவங்கள பத்தியே பேசல. அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பேசியவர்கள் ஜார்க்கண்ட் போராட்டத்துக்கு ஏன் ஆதரிக்கிறதுன்னு கேட்கிறேன். அப்ப நான் உங்க உள்நோக்கத்தை சந்தேகிக்கிறேன். மோடி ஆட்சியில இந்தியா பாதுகாப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், உண்மையிலே நினைக்கிறேன். ஆனா நான் நம்புறேன். ஆனா நக்சலைட் இருக்காங்கன்றீங்க, தீவிரவாதிகள் இருக்காங்கன்றீங்க, அர்பன் நக்சல் இருக்காங்கன்றீங்க. என்னங்க இதெல்லாம், என்ன வார்த்தை இதெல்லாம்? நக்சலைட்ஸ் மோடி பிரதமர் வர வரைக்கும் இந்தியாவில் எத்தனை மாவட்டங்கள் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்னு காங்கிரஸ் கட்சியோட ஹோம் மினிஸ்டர் ரிப்போர்ட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இருக்கு. ரெட் காரிடார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெட் காரிடார்னா ஃப்ரம் பசுபதி டு திருப்பதி. பசுபதின்றது நேபாள், திருப்பதி ஆந்திராவில் இருக்கு. அப்படியே வடக்கிருந்து தெற்க வரைக்கும் ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுதான் ரெட் காரிடார். அது வந்து ஒரிசா வழியாக போகும், மத்திய பிரதேஷ் வழியாக போகும், சத்தீஸ்கர் வழியாக போகும், பீகார் வழியாக போகும், அப்படியே நேபாள் வரைக்கும் போகும். அவ்வளவு மாவட்டங்கள் நக்சல் இன்ஃபெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமித்ஷா என்ன சொன்னார்? 26 மார்ச்சுக்குள்ளே வி வில் மேக் எ நக்சல் ஃப்ரீ நக்சல் முக்த் பாரத்னு சொன்னார். நடந்துருச்சு. நேற்று பிரதமர் என்ன பேசியிருக்கிறாரு? காடுகளில் இருந்த நக்சல்கள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு விட்டார்கள், அவங்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்கெல்லாம் சரண்டர் ஆகியிருக்காங்க, ஆயுதங்களை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி அந்த நக்சல்ஸில் கொஞ்சம் பேர் அவங்க முகத்தை மாற்றிக்கொண்டு இன்றைக்கி வேறு வடிவத்தில் நகரங்களில் இருந்து செயல்படுபவர்களாக இருக்கிறாங்க. நாம் அதை எடுத்து பெரிய யுத்தம் பண்ணி அதையும் ஜெயிப்போம் பேசியிருக்கிறாரு. அப்போது என்றைக்குமே சார் இப்போ உங்களுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு, திரும்ப காய்ச்சல் வராதா? வரும்ல. அது மாதிரி ஒரு பிரச்சனை, சமூக தேசிய பிரச்சனை என்பது என்னதான் நீங்க சப்ரஸ் பண்ணாலும் அதனுடைய ட்ரேசஸ், மிச்ச சொச்சங்கள் அங்கங்கே இருக்கத்தான் செய்யும். தீவிரவாதிகளே இல்லைன்னா தான் போலீஸ். இப்போ தமிழ்நாட்டில் குற்றங்களே நடக்கலைன்னு சொன்னா பிறகு போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் நக்சல்களா? நீங்க கேள்வி கேட்கவில்லை, போராளிகள் எல்லாம் நக்சல். நீங்க பிஜேபியை மட்டும் தான் கேக்குறீங்க. காங்கிரஸ் ஆட்சியில ஆட்சியில் இருக்கீங்க, உங்களை தான் சார் கேட்க முடியும். காங்கிரஸ் ஆட்சி சார், காங்கிரஸ் தான் கூப்பிட உட்கார வச்சு 12-13 வருஷம் ஆகி போச்சு சார். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் காங்கிரஸை கேளுங்கன்றேன். அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே சார். நாங்க உங்களை கையை நீட்டி கேட்டா நீங்க கையை அங்க திருப்பி விடுறீங்க. உங்க கையை பாரபட்சம் பார்க்குற கையா இருக்கு. உங்க கையே நேர்மையா நடந்துக்கல. கை தான் காங்கிரஸ், காங்கிரஸ் சின்னமே கை தான் சார். உங்களோடு பயணித்த திரு அண்ணாமலை அவர்கள், அவருக்குமே கோபம் வந்துருச்சு சார். என்னங்க, எந்த வளர்ச்சி இல்லை, மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பிரச்சனை வந்துருச்சு, எல்லாமே ஒரு இஷ்யூவா அவரும் பாருங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இது தேராது போல, இது இங்க வேணாம் போல அப்படின்னு தனி ஒரு ரூட்டுக்கு போய் விஜயில பேர் பேசணும். தமிழ்நாட்டில் மாணவருக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா விஜய் கட்சியினுடைய தேர்தல் இருக்கையில் எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு எப்படி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? இப்போ 100 நாள் ஆட்சிக்கிறீங்க, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? இல்லை இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல, ஆனால் கொடுக்குற திட்டம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. மோடி அரசாங்கம் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாரு அவர். மோடி அரசாங்கம் அவர் சொல்லவே இல்லை. நான் கேட்குறேன், அதை டீகோட் பண்ணுறேன். நான் டீகோட் பண்ணுறேன், நீங்கள் டீகோட் பண்ணுங்க. அண்ணாமலை அப்படி சொல்ல, அவர் சொல்லாததை சொன்னாருன்னு சொல்லாதீங்க. அவர் அப்படி சொல்லலை. அவர் பொதுவான பிரச்சனைகள் சொல்கிறாரு. இது நரேந்திர மோடி செங்கோட்டையில் கொடியேற்றிட்டு பேசுகிறது தானே. நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பு உருவாகணும், நம்ம நாட்டில் கிரீன் கவர் அதிகமாகணும், பயங்கரவாதம் இருக்கக்கூடாது. மேக் இன் இந்தியா ஸ்கீமே என்ன சார்? மேக் இன் இந்தியா ஸ்கீம் என்ன? இந்தியாவில் வந்து முன்னால் மேட் இன் இந்தியான்றது பெருமையாக சொன்னோம். இப்போ வந்து மேக் இன் இந்தியா இங்கே வந்து பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்குறது தான். ஆனால் இந்தியா மாதிரி தி மோஸ்ட் பாப்புலர் கண்ட்ரியில் மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, கிளீன் இந்தியா, வேற என்ன ஏதோ இந்தியா சொன்னீங்க. நிறைய இந்தியா பிறந்துச்சுல்ல. எந்த இந்தியா பிறந்தும் இன்னுமே இந்தியாவில் பிரச்சனைகள் தினந்தோறும் இருந்துனே. ஒரு தேசிய வாழ்க்கையில் எப்படி சார் பிரச்சனை தீரும்? நீங்கள் நேற்றும் குளிச்சிங்கல்ல? இது அன்றாடம் தான், பிரச்சனை தீராதா? நீங்க நேத்து குளிச்சிங்களா இல்லையா? இல்ல சார், இது டெய்லி ஆக்டிவிட்டீஸ் தான். இன்னைக்கு ஏன் குளிக்கிறீங்க? அதான் குளிச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன? அப்படியே ஏசி ரூம்லேயே தானே இருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு தலைவாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு சட்டம் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இறுதியா ஒரு கேள்வி சார். வேலை வாய்ப்போ பொருளாதார வளர்ச்சியோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்தியா முழுக்க 4 வழிச்சாலை போட்டோம். அதோட ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே முடிஞ்சிருமா? அது கிராம பாதையாக மாறணும், கிராமங்களுக்கான வசதியாக மாறணும். சரி, 4-வே ட்ராக் போட்டோம், அதோட டிராஃபிக் கன்ஜெஷன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்போ நான் மதுரையிலேருந்து சென்னை வர்றதுங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் என்னால் 5 மணி நேரத்தில் வந்துட முடியும் 4-வே. அப்போல்லாம் பெருமையாக இருந்துச்சு. இப்போ அதே 4-வே ட்ராக் தான் இப்போ 8 மணி நேரம் ஆகுது. என்ன காரணம்னா டிராஃபிக்கு. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழிச்சு இது 6-வேயாக மாறும், 8-வேயாக மாறும். இது வந்து எண்ட்லெஸ் சார், வானமே இல்லை. நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கறது, பொருளாதார வளர்ச்சி, மகளிரை மேம்படுத்துதல், சமூக ரீதியான பின்தங்கிய மக்களை உயர்த்தி விடுதல், பயங்கரவாதத்தை ஒழித்தல், எல்லைகளை வந்து பாதுகாப்பாக வைத்தல், குடிநீர் பிரச்சனை, எல்லாருக்கும் நல்ல குடிநீர் கொடுக்கணும், எல்லாருக்கும் அடிப்படை மருத்துவ வசதி இருக்கணும், கல்வி கொடுக்கணுன்றதெல்லாம் எண்ட்லெஸ் ட்ரீம்.
அதை நோக்கி ஒரு அரசாங்கம் பயணித்து கொண்டே தான் போவோமே தவிர என்னைக்குமே ஒரு இடத்துல அந்த அரசாங்கம் நாங்கள் இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு இன்னும் 100 வருஷம் ஆனாலும் எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் உலகத்தின் எந்த நாட்டிலையும் சொல்ல முடியாது. அது கண்டினியூஸ் ப்ராசஸ். உங்களுக்கு அந்த சின்சியாரிட்டி இருக்கா, உங்களுக்கு அதில் கமிட்மெண்ட் இருக்கான்றதான் முக்கியம். அமித்ஷா அவர்கள் திருவண்ணாமலை வந்திருந்தார்ல, வழிபாட்டுக்கெல்லாம் வந்திருந்தாரு. அந்த சமயத்தில் தமிழ்நாடு லீடர்ஸ் யாருமே கூட பக்கத்தில் இருந்த மாதிரியே தெரியல. யாரு கிட்ட வராதீங்க, உங்களால எந்த யூஸ் இல்லை, கிளம்புங்கன்ட்டாரா இப்படி? அவர் வந்தது கோயிலுக்கு சார். அதுதான் சார், ஒரு புரோட்டோகால். தமிழ்நாடு பிஜேபி லீடராவது பக்கத்துல இருந்தாரு. ஏர்போர்ட்ல எல்லாம் ரிசீவ் பண்ணாங்கல்ல. இல்ல கூட யாரையுமே பக்கத்துல கார்ல ஏத்திக்கல, அந்த மாதிரி நிகழ்வுலாம் அதெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அவர் வந்தது பியூரா கோவில் விஷயம். பல தலைவர்கள் அவங்க பர்சனலாக பல்வேறு விதமான அணுகுமுறையோட கோயிலுக்கு வருவாங்க. இப்போ நானே கோயிலுக்கு போனால் தனியாக காலை நேரங்களில் கோயிலுக்கு போகிறத விரும்புவேன், தனியாக இருக்கிறத விரும்புவேன். ஏன்னா அது ஒரு கான்டெம்ப்ளேட்டிவா நான் அதை பண்ணணும் சார். அது ஒரு புரோட்டோகால், அந்த நேரத்துல ஒரு புரோட்டோகால் இருக்கு சார். புரோட்டோகால்லாம் கிடையாது. இருக்கு தமிழ்நாடு லீடர் வந்து பிஜேபி லீடர் கூட பக்கத்துல. அரசாங்க நிகழ்ச்சியில புரோட்டோகால் இருக்கு, அரசியல் நிகழ்ச்சியில புரோட்டோகால் இருக்கு சார். நாளை அன்னைக்கு வந்து ஒரு பிஜேபி பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காருன்னா பக்கத்துல மாநில தலைவர் தான் உட்கார்ந்துருப்பாரு, அந்த பக்கம் மத்திய அமைச்சர். உண்மையிலேயே அது இருந்திருக்கணும். அது என்னன்னு தெரியல, அந்த பிரசன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. ஏர்போர்ட்ல முறையாக தமிழ்நாடு பிஜேபி ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஆரவாரமாக வரவேற்பு கொடுத்துருக்கோம். அன்னைக்கு திருவண்ணாமலையில் மிகப்பெரிய கூட்டம் பிஜேபி சார்பாக ஏற்பாடு பண்ணி அமித்ஷாவுக்கு ரிசப்ஷன். தமிழ்நாடு பிஜேபி மேல கோபத்தில் இருக்கு இல்லையா? ரிசப்ஷன் பெருசாக கொடுத்துருக்கோமே, ரிசப்ஷன் பெருசாக இல்லை, அந்த மாதிரி பிரசன்ஸ் குறைஞ்சு போச்சு. அமித்ஷா எங்கிட்ட மையக்குழு கூட்டத்தில் என்னமா சொன்னார், இப்போ பெங்காலில் இங்கெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இன்னும் எனக்கு வந்து அடுத்து நான் அதிகமாக கவனம் கொடுக்க போகிறது தமிழ்நாடு தான், தைரியமா இருங்க நானே வர்றேன்னு சொல்லியிருக்கிறார் சார். அவர் தமிழ்நாட்டை ரைட் ஆஃப் எல்லாம் பண்ணல. அவர் எந்த மாநிலத்தையும் சின்ன ஒரு ஐலண்ட் சிட்டியாக இருந்தால் கூட வி வில் நாட் ரைட் ஆஃப். எல்லாமே எங்களுக்கு முக்கியம். அதனால எதையும் விடுறதா இல்லை. உண்மையிலேயே அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன். குறிப்பாக உங்களை விடுறதா இல்லை. உண்மையிலேயே அந்த நாளுக்காக காத்திருக்கேன். அமித்ஷா இங்கே வந்து உட்காந்து அவர் என்னதான் அவர் ஏதோ அமித்ஷா சாணக்கியத்தனம்னாலும் சொல்கிறாங்க, ஏதோ பண்ணுறாரு அப்படின்றாங்க. எப்படியும் வெற்றி அவருடைய சாணக்கியத்தனத்தில் தான் சார் இத்தனை ஸ்டேட்டில் ஆட்சியை படிச்சிருக்கோம். அதனால இங்கேயும் நடக்கும். அது இல்லை. புதிய தலைவர் மாற்றம் எல்லாம் பிஜேபிக்கு இருக்குன்றாங்க. அதில் ஒரு 5-6 பேர் சொல்கிறாங்க, உங்கள் பேர் வருது. எப்போ தலைவர் ஆக போகிறீங்க? நான் ஏற்கனவே தலைவர் தான் சார். இல்லை, ஏற்கனவே தலைவர் தான். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரேஷன் கார்டு இருக்குது, நான் அதை எடுத்து காமிக்கிறேன். அதில் குடும்பத் தலைவர்னு போட்டு ராமஸ்ரீனிவாசன் தான் போட்டிருக்கேன். அதனால் ஆல்ரெடி ஐ எம் தலைவர். தமிழ்நாடு பிஜேபி தலைவரா, மாநில தலைவரா? அது எனக்கு தெரியாது. ஒரு 5 பேர் சொல்கிறாங்க. இவ்வளவு நேரமா ஆசை இருக்கா இல்லையா? இவ்வளவு நேரமா நான் பதில் சொல்லுகிற எனக்கு தெரிஞ்ச கேள்வியாக கேட்டீங்க. இப்போ ரொம்ப கஷ்டமா வந்துச்சுன்னா சந்தோஷம். எனக்கு பதில் தெரியாத கேள்வி கொடுத்தாங்கன்னா சந்தோஷம் தான். அதனால நான் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி 100 கேள்வி கேட்டால் 2 கேள்வி சாய்ஸில் விடுற மாதிரி உங்கள் கேள்வி நான் சாய்ஸில் தான் விடணும். இல்லை சார், அது ஆசை இருக்கா இல்லையா உங்களுக்கு? எனக்கு என்ன ஆசை இருக்கு? அதிகாரம், ஒரு அங்கீகாரம், அது பொறுப்பு சார். நீங்கள் தலைவருங்கிறது பதவி கிடையாது, சுமை. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்ன பொறுப்பு சார்? நான் இப்போ 5 கிலோ வெயிட் சுமக்கிறேன், நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க வச்சுங்க, அதை இறக்கி வைப்பா, இந்த 50 கிலோ சுமந்துருன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, வருத்தப்படுவீங்களா? அந்த பொறுப்பே வந்து சுமை தான். சுமை தான் சார். நான் மாநில பொதுச் செயலாளர் இருந்தால் நான் ஒரு 10 கிலோ வெயிட்டை தலையில் சுமக்கிற மாதிரி. ஒருத்தர் மாநில தலைவர்னு யார் அறிவித்தாலும் அவர் தலையில் 50 கிலோ வச்சு வெயிட் வைக்கிற மாதிரி தான். அது சுமை தான். ஆனால் அந்த சுமைக்கு பின்னால் நல்லா தூக்குறேன்னு கை தட்டுவான் 4 பேர். நான் 10 கிலோ சுமையை தூக்கிட்டு போகிறப்போ எனக்கு யாரும் கை தட்டுறதுக்கு ஆள் இருக்காது, எனக்கு சால்வை போட ஆள் இருக்காது, என்னை பாராட்டி பேச ஆள் இருக்காது. இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. 50 கிலோ சுமையை நான் தலைவர்னு சுமந்துட்டு போகிறப்ப பல பேர் கை தட்டுவாங்க, பின்னாலிருந்து விசில் அடித்து என்கரேஜ் பண்ணுவாங்க, சால்வை அணிவிப்பாங்க, மாலை போடுவாங்க. அந்த குஷியில் இந்த சுமை தெரியாமல் போகுது, அவ்வளோதான். தலைவர்ன்றது யாராக, அண்ணாமலை தலைவராக இருந்தாலும், நயினார் அண்ணன் தலைவராக இருந்தாலும், தமிழிசை அக்கா இருந்தாலும் சுமை தான். அது பிஜேபியில் சுமை. பிஜேபியில் அமைச்சராக இருக்கிறதே சுமை சார், தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ ஈஸி கிடையாது. மோடி கவர்மெண்ட்டில் ஒருத்தர் எய்தர் கேபினட் மினிஸ்டர் ஆர் எம்ஓஎஸ் எனி மினிஸ்டர், நீங்கள் மினிஸ்டராக இருக்கிறதே அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, லோடு. அதை டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும், டெலிவரி பண்ணி ஆகணும், ப்ராக்ரஸ் கொடுத்தாகணும், ரிப்போர்ட் காமிச்சாகணும் சார். அவர் வந்து ஒரு டஃப் டாஸ்க் மாஸ்டர் சார், பிரைம் மினிஸ்டர். அமித்ஷாவும் அப்படி தான். அதனால் இந்த ரெஜிம் வந்து சுமை. 2வது பிஜேபியில் வந்து ஜனசங் காலத்திலேருந்தே ஒரு இது இருக்குது. இதை வந்து ஒரு பொறுப்பு, இதை வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் எடுத்துக்கணுமே தவிர இது ஆர்னமெண்ட் கிடையாது. கட்சி பதவி என்பதோ அமைச்சர் பொறுப்பு என்பதோ இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு சர்வ் பீப்புள். இட் இஸ் நாட் அன் ஆர்னமெண்ட். இப்போ பெண்கள் வந்து ஒரு திருவிழாவுக்கு போகிறாங்க, கல்யாணத்துக்கு போகிறாங்க, நகைகள் போட்டுக்கிறாங்களே. காங்கிரஸ் கட்சியில் பதவிங்கிறது ஆர்னமெண்ட், பிஜேபியில் பதவிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் வித்தியாசம். பேட்டியில் வேற ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டீங்க. அமித்ஷா வேற அடுத்து வெஸ்ட் பெங்கால் முடிச்சிட்டோம், அடுத்து இங்கே தான் அப்படின்னதும் எனக்கு வேற என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டுன்னு ஒரு பரபரப்பாக இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள். ரைட், நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிவிட்டு நன்றி.